வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி மாலை 6 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசியல் என்பது ஒப்பந்தங்கள் இல்லை, அது மக்களின் சேவை. நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அறிவிப்பு. மகாராஷ்டிர தேர்தலில் அழியும் மை விவகாரம். தேர்தல் ஆணையம் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாகர்கோவில் தாம்பரம் இடையே புறப்படும் சிறப்பு ரயிலுக்கு நாளை முன்பதிவு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தென்கொரிய அதிபர் யூன் சுக்யோலுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. தென்கொரிய நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தங்களுக்கு அரசியல் என்பது ஒப்பந்தங்கள் இல்லை, அது மக்களின் சேவை என்று அதுவே காங்கிரஸ் மாடல் என நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தனது சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் கூட்டணி அரசியலில் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கேற்ற போது எப்போதும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பொதுப்பணித்துறை, பாசனத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுரங்கங்கள், நகர்ப்புற வளர்ச்சி போன்ற வளமிக்க துறைகளை காங்கிரஸ் தேடி போவதில்லை என்றும், மகாராஷ்டிரா, கேரளா, பீகார் ஆகிய மாநிலங்களில் மக்களை மையமாக கொண்ட துறைகளில் சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, சமூக நீதி ஆகியவற்றையே காங்கிரஸ் பொறுப்புடன் ஏற்றுள்ளது என்று தெரிவித்தார். தங்களுக்கு அரசியல் என்பது ஒப்பந்தங்கள் இல்லை, அது மக்களின் சேவை என்றும் அதுவே காங்கிரஸ் மாடல் என்று கூறினார். மராட்டிய மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது கை விரல்களில் அழியும் மை வைக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சையில் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தில் மும்பை, புனே உள்பட 29 மாநகராட்சிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இதில் மொத்தம் 2869 இடங்களுக்கு 15,931 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 8 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த இந்த தேர்தலில் வரலாற்றில் இல்லாத வகையில் 52% வாக்குகள் பதிவாகியிருந்தன. நேற்று காலை நடந்த தேர்தலில் வாக்குப்பதிவின் போது பாரம்பரிய முறைப்படி விரல்களில் மை இடுவதை தவிர்த்துவிட்டு மார்க்கர் பேனாக்கள் மூலம் மை இடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அழியக்கூடிய மை வைக்கப்பட்ட விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மீது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் மக்கள் ஜனநாயகம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தேர்தல் ஆணையம் கேள்விக்குறியாக்கியிருக்கிறது என்றும், வாக்கு திருட்டு தேச விரோத செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பலரும் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். நாகர்கோவில் தாம்பரம் இடையே 18ஆம் தேதி இயக்கப்படும் சிறப்பு ரயிலுக்கு நாளை முன்பதிவு செய்யலாம் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை நிறைவடைந்து வருகின்ற 19ஆம் தேதி பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் திறக்கப்படுவதால் வெளியூர் சென்றவர்கள் சென்னை திரும்புவதற்கு தயாராகி வருகின்றனர். இதனால் தென் மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுவதோடு கூடுதலாக சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் விடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில் வருகின்ற 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:10 மணிக்கு தாம்பரம் வந்து அடையும். இந்த அதிவேக சிறப்பு ரயில் வள்ளியூர், நாங்குநேரி, திருநெல்வேலி, திருச்சி, விருத்தாசலம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும் என்றும், இந்த ரயிலுக்கான முன்பதிவு நாளை தொடங்கும் என்றும் தெற்கு ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு இராணுவ சட்டத்தை அமல்படுத்திய வழக்கில் தென்கொரிய அதிபர் யூன் சுக்யோலுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. தென்கொரியாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு அப்போதைய அதிபர் யூன் சுக்யோல் திடீரென்று இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தினார். தொடர்ந்து ஆட்சியை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக கூறி இச்சட்டத்தை கொண்டு வந்தார். இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இராணுவ சட்டத்தை திரும்ப பெற்றார். இவ்விவகாரத்தால் யூன் சுக்யோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் அவர் மீது கிளர்ச்சியை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் இராணுவ சட்டம் அமல்படுத்தியது தொடர்பாக யூன் சுக்யோலுக்கு எதிரான சில குற்றச்சாட்டுகள் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் அதிகாரிகள் கைது செய்ய வந்தபோது அவர்களின் முயற்சிகளை மீறியது போன்ற பிற குற்றச்சாட்டுகளுக்காகவும் யூன் சுக்யோலுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். கோவை சிட்ரா பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நரம்பியல் சிகிச்சை மற்றும் OPD சிகிச்சைக்கான புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் மருத்துவமனையை பார்வையிட்டு சிறப்பு உரையாற்றினார். விருதுநகரில் தென் மண்டல திமுக இளைஞரணி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் சென்று ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராமனுஜபுரம்
கல்குறிச்சி சந்திப்பு பகுதியில் இந்த மாதம் இறுதியில் தென்மண்டல திமுக இளைஞரணி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ள இடத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து நடந்து சென்று இருக்கைகள், மேடை அமையும் இடம் ஆகியவற்றை ஆய்வு செய்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரிடம் நிகழ்ச்சி பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வு பணியின் போது மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். காட்டுமன்னார் கோவிலில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். கடலூர் மாவட்டம் மோவூர் கிராமத்தில் திமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன், கிழக்கு ஒன்றிய அவைத் தலைவர் சின்னப்பா, விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒன்றிய அமைப்பாளர் வேல்முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பிரபாகரன், முகமது கனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கட்சியின் மாநில அலுவலகத்தில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கட்சியின் மாநில அலுவலகத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாநில தலைவி நிஷா தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட மகளிர் காங்கிரஸ் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹசன் பொங்கல் தொகுப்பை வழங்கினார். தேனியில் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து உறவினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொங்கல் வழங்கினார். தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் இல்லத்தில் புதிய பொங்கல் பானையில் மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கிழங்கு, மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தனது மகன் ஜெயபிரதீப் மற்றும் மருமகள்கள், பேர குழந்தைகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீட்டின் முன்பு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். மேலும் பொங்கல் விழாவிற்கு வந்த தனது உறவினர்கள், நண்பர்கள், கட்சி தொண்டர்களுக்கு பொங்கல் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தன்னை சந்திக்க வந்த கட்சியினருக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். குன்னவாக்கத்தில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் பரிசுகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னவாக்கத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி கோலப்போட்டி நடைபெற்றது. போட்டியினை மாவட்ட செயலாளர் சுந்தர் பார்வையிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர் புவனேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி குடும்பத்துடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார். விழுப்புரம் மாவட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் பொங்கல் விழா திமுக மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். தொடர்ந்து அவர் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருநாளாம் இந்த பொங்கல் நாளை, திராவிட பொங்கலை இங்கே கலைஞர், அண்ணா, அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து இங்கே பானை பொங்கல் காய்ச்சி கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையில்தான் இந்த ஆண்டும் இங்கே இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சி அறிவாலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த பொங்கல் திருநாளில் ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு வேட்டி, புடவை, அதேபோல கரும்பு அவைகளை கொடுத்ததோடு 3000 ரூபாய் பொங்கல் தொகையாகவும் வழங்கியிருக்கிறார். அந்த மகிழ்ச்சி நம்முடைய ஒவ்வொரு இல்லத்திலேயும், குறிப்பாக மகளிருடைய உள்ளத்திலே தோன்றுவதை என்னால் நேற்று சமத்துவ பொங்கல், இன்று இங்கே இந்த கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் திருவிழா அனைத்திலுமே பார்க்க முடிந்தது. ஆகவே தமிழகத்து மக்கள். மீஞ்சூரில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பொன் ராஜா பரிசுகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் பொங்கல் திருநாளை ஒட்டி அதிமுக கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தர்ம பிரகாஷ் தலைமையில் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பொன் ராஜா கலந்து கொண்டு அனைவருடன் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினார். தொடர்ந்து அவர் கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் முத்துக்குமார், பாண்டியன், பேரூர் கழக அவைத் தலைவர் மாரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர்
அதிமுக நிர்வாகிகள் 500 பேருக்கு பொங்கல் வாழ்த்து மடல் அனுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அதிமுக மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அத்திப்பட்டு தர்ம பிரகாஷ் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், கிளைக்கழக பொறுப்பாளர், நிர்வாகிகளுக்கு கடிதம் மூலம் தபாலில் 500 பேருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார். அதில் இயக்கத்தில் ஒருங்கிணைத்து செயலாற்றி பலவும் வெற்றி பெற்று பல்லாண்டு பலம் நலம் வளம் பெற்று வாழ்க என வாழ்த்தி அனுப்பியுள்ளார். இதையடுத்து கடிதத்தினை பெற்றுக்கொண்ட அதிமுக நிர்வாகிகளிடையே பாராட்டப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன. என் பேர் ஜெயபால் சார். 1972 கட்சியில் பணியாற்றினுக்கிறேன். இளைஞரணி செயலாளராகவும் இருந்தேன். தொழிற்சங்கத்திலையும் பொறுப்பில் இருந்தேன். அதே டைமில் இப்போ நல்ல நேரத்தில் ஒன்றியம் இந்த அத்திப்பட்டு பகுதியில் 15,000 சில்லற ஓட்டு இருக்கிறதுனால நல்ல நேரத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நல்ல ஆளை தேர்ந்தெடுத்துக்கிறதுனால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான இது. இந்த நேரத்தில் அதிமுக அதிகமான ஓட்டு எந்த வேட்பாளர் எங்களத்தில் நின்னாலும் அந்த வேட்பாளர் அபாரமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இரட்டை சின்னத்துக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரியா இதுவரை யாருமே செய்யாத ஒரு சாதனையை ஒரு கிளை செயலாளர்களுக்கு லெட்டர் மூலியமாகவும் கடிதம் மூலமாக அனுப்புகிறாரு. பொங்கல் வாழ்த்து அனுப்புகிறாரு. நேரடியாகவும் சந்திக்கிறாரு. ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுடைய கட்சிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு செயல்பாடு. இது சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த எலெக்ஷனில் நல்ல சந்தோஷமாக செயல்படுவோம். புதுக்கோட்டையில் உள்ள விராலிமலை அம்மன் கோவிலில் மார்கழி மாதத்தில் வரும் 10வது மற்றும் நிகழாண்டின் இறுதி விளக்கு பூஜை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அம்மன் கோவிலில் மார்கழி மாதத்தில் வரும் திருவிளக்கு பூஜையின் 10வது மற்றும் நிகழாண்டின் இறுதி விளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 7000 பெண்கள் 5 முகம் கொண்ட விளக்குகளுக்கு பூஜை செய்து நெய் ஊற்றி திரி ஏற்றி வைத்து தங்கள் வழிபாட்டை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மன் பக்தி பாடல்களை பாடி விளக்கு பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சிவன் பொங்கல் தின விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சிவன் கோவில் தெருவில் பொங்கல் தின விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்வில் பழங்காலத்தில் பெண்கள் கும்மி அடித்து முளைப்பாரி வைத்து பொங்கல் இட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பண்ருட்டி காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பண்ருட்டி தணிகாசலம் குடும்பத்துடன் பொங்கல் இட்டு வழிபாடு செய்தார். இதன் பின்னர் பண்ருட்டி ஊராட்சி பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கினார். இந்நிகழ்வில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி, சுப்பிரமணி, வார்டு கவுன்சிலர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஓமலூரில் உள்ள வார சந்தைகளில் பொங்கல் திருநாளையொட்டி விற்பனை அதிகரித்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பொங்கல் திருநாளையொட்டி வார சந்தைகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இதில் மண்பானை, கரும்பு, மஞ்சள் கொத்து, வெல்லம், பச்சரிசி உள்ளிட்ட பாரம்பரிய பொங்கல் பொருட்களை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி சென்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்தனர். இதனால் வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆலங்குடி அருகே சாலை விரிவாக்க பணிக்காக சேதப்படுத்தப்பட்ட குடிநீர் குழாய்களை சரி செய்ய கோரியும் உடனடியாக குடிநீர் வழங்க கோரியும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சாலை விரிவாக்க பணிக்காக கடந்த டிசம்பர் மாத இறுதியில் சாலை அருகில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு தற்பொழுது விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த விரிவாக்க பணிகளுக்கு பள்ளம் தோண்டும் போது குடிநீர் இணைப்புகள் செல்லக்கூடிய குழாய்கள் சேதமடைந்த நிலையில் ஆலங்காடு கிராமத்தில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வசதி தடைப்பட்டது. இதனால் ஆலங்காடு பெருமாள் கோவில் முன் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக குடிநீர் வசதியை சரி செய்து சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க கோரி கண்டன கோஷங்களை முழக்கமிட்டனர். அவனியாபுரத்தில் நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு போட்டியினை காண வரும் பொதுமக்களுக்கு கிராம கமிட்டி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் மாட்டுப்பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவினை காண வரும் பொதுமக்களுக்கு கிராம கமிட்டி சார்பில் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கமிட்டி உறுப்பினர் ஆசை தம்பி, லெனின், வீரகுமார், வழக்கறிஞர் விஜயராம், ராஜமாணிக்கம் உள்ளிட்ட உறுப்பினர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். மெய்வழி சாலை நடைபெற்ற பொங்கல் விழாவில் அனைத்து மதத்தை சேர்ந்த 3000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் அமைந்துள்ள மெய்வழி சாலையில் சைவம், வைணவம், இஸ்லாம், கிறிஸ்தவம், பௌத்தம் போன்ற மதங்களை சேர்ந்தவர்கள் இணைந்து மரளி கை தீண்டாத சாலை ஆண்டவர்கள் என்ற மெய் மதத்தை பின்பற்றி வாழ்கிறார்கள். அவர்கள் இங்குள்ள சத்தியவேத பிரம்ம குலத்தினர் ஆலயத்தில் உள்ள பொன்னரங்க தேவாலயத்தில்
தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் சிறியவர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் கும்மி அடித்தும் கோலாட்டம் ஆடியும் விழாவை கொண்டாடினர். நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற சிறியவர்களுக்கு பல்வேறு விதமான பரிசுகள் வழங்கப்பட்டன. அருப்புக்கோட்டையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களை இயக்கி ஆட்டம் போட்ட மாணவர்களின் வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சௌடாம்பிகா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்த பின் கல்லூரிக்கு வெளியே வந்த மாணவர்கள் சிலர் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களை சாலையில் அதிவேகமாக இயக்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதோடு பொதுமக்களும் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவலர் நிலைய ஆய்வாளர் கங்கைநாத பாண்டியன் தலைமையிலான காவலர்கள் அச்சுறுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டிய கமுகி, ராமசாமிபுரம், கிளாமரம், பெருநாழி போன்ற ஊரை சேர்ந்த அந்த மாணவர்களின் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ததோடு ஒவ்வொருவருக்கும் தலா 11,000 ரூபாயும் அபராதமாகவும் விதித்தனர். தாராபுரத்தில் வழக்கறிஞர் ஈசன் கைது கண்டித்து ரேஷன் பொருட்கள் திருப்பி கொடுத்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகில் உள்ள ஜோதியம்பட்டியில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடி வந்த வழக்கறிஞர் ஈசன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அந்த ஊரை சேர்ந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஈசனை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் தமிழக அரசால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட்ட 3,000 ரூபாய் ரொக்கப்பணம், பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை போன்ற பொருட்களை நியாய விலை கடையிலேயே திருப்பி ஒப்படைத்தனர். பொங்கல் திருநாளையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசியல் கட்சிகள் சார்பில் பொங்கல் விழாக்கள் கொண்டாடப்பட்டுள்ளன. அவற்றை தற்பொழுது தொகுப்புகளாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் நகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருப்பெரும்புதூர் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருள்ராஜ் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் ஆசிரியர் நிக்கோலஸ் கலந்து கொண்டு திருப்பெரும்புதூர் நகர காங்கிரஸ் கமிட்டியின் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதன் பின்னர் புத்தாடை மற்றும் பொங்கல் தொகுப்புகளுடன் திருப்பெரும்புதூர் தலைவர் அருள்ராஜ் தொண்டர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விவேகானந்தன், மாவட்ட மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவி சுனிதா பாய், காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் முருகன், சாந்தகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் திமுக சார்பில் நகரமன்ற அலுவலகத்தில் சத்தியமூர்த்தி தலைமையில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. கவுன்சிலர் கர்ணா பானையை உடைத்து வெற்றி பெற்றார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சத்தியமூர்த்தி பரிசு பொருட்களை வழங்கினார். மதுரை மாநகராட்சி 92வது மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி தலைமையில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பொங்கல் வைத்து பூஜை செய்யப்பட்டு தமிழர் திருநாள் வாழ்க என குலவையிட்டு கொண்டாடினார்கள். இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி சுகாதார பணியாளர்கள் 100 நபர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட வர்த்தகர் அணி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வடமேற்கு மாவட்ட செயலாளர் கில்லி சரத் கலந்து கொண்டு சமபந்தி விருந்தை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் வடமேற்கு மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பழனி முருகன், இணை அமைப்பினர், லிவின் வர்த்தக அணி பொறுப்பாளர்கள், ஸ்டேனி மற்றும் தாவேகா நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வேளாண்டிபாளையத்தில் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு மற்றும் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி தலைவர் எம் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழன் செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு நலத்திட்டங்களை வழங்கினார். இதில் தாம்பூலத்தட்டு, அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விவசாய தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் முருகன், கல்பனா, செந்தில் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குச்சூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் KG வசந்தராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டு ஏழை எளியோர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி, சேலை, பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் புலவேந்திரன், மாவட்ட பொருளாளர் அருண்ராஜ், மணிபாரதி, ஒன்றிய செயலாளர்கள் கார்த்தி, கிருஷ்ணகுமார், அரவிந்தன், இயக்குனர் மான்ஜி, தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பிரேம், இணை செயலாளர் உலகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த கருப்பூர் தனியார் பள்ளியில் தமிழர் திருநாளான பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் சேர்மன் கணேசன், தாளாளர் கற்பகவள்ளி, தலைமை ஆசிரியர் இளையராஜா ஆகியோர் வரவேற்றனர். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் சிங்கராயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருக்கு பள்ளி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பாரம்பரியப்படி ஆசிரியைகள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என குலவை சத்தத்துடன் கும்மி அடித்து மகிழ்ந்தனர். மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், சிலம்பம், கரகம் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றன. மேலும் ஒருவருக்கு ஒருவர் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கழனிவாசல் என்ற ஊரில் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு பொங்கல் பானை, கரும்பு போன்ற வண்ண கோலங்கள் வரைந்திருந்தனர். தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி பூ, பழங்கள், காய்கறிகள், கரும்பு ஆகியவற்றின் வீட்டின் வாசலில் வைத்து படையலிட்டு சூரிய பகவானை வணங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு என்ற ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரி மணிகண்டன் தலைமையில் முதன்மை பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பரிசு பொருட்களை வழங்கியதோடு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதில் வனஜா லட்சுமணன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தீனதயாளன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், எனது பேர் சாவித்ரி மணிகண்டன். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பான முறையில் பொங்கல் திருவிழாவை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட சார்பாகவும் ஊராட்சி மன்ற சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அரசியல் என்பது ஒப்பந்தங்கள் இல்லை, அது மக்களின் சேவை. நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அறிவிப்பு. மகாராஷ்டிர தேர்தலில் அழியும் மை விவகாரம். தேர்தல் ஆணையம் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாகர்கோவில் தாம்பரம் இடையே புறப்படும் சிறப்பு ரயிலுக்கு நாளை முன்பதிவு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தென்கொரிய அதிபர் யூன் சுக்யோலுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. தென்கொரிய நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நாளை மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.